Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. My past love, it's not an easy thing. நான் வந்து 2 years லவ் பண்ணி மென்டலி நான் அஃபெக்ட் ஆனேன். அது எல்லாருக்கும் அவ்வளோ பெருசா என்ன பிரேக்கப் அப்படி சொல்லலாம். பிரேக்கப் ஆகி 2 years வந்து ஒரு மாதிரி சைக்காலஜிக்கலி அஃபெக்டடாக இருந்தேன். லிட்டரலி தட் பர்சன் வந்து நீலாம் என்ன பிடுங்கிடுவ, தட் வேர்ட் அது வந்து எனக்கு வந்து ஏற்றுக்க முடியல. இந்த கெரியர் கூடாது, திஸ் இஸ் நாட் அ குட் ஜாப், நீங்கள் வந்து மேலே படிச்சுட்டு டியூஷன் எடுக்கலான்னாங்க. நான் என்ன கேட்டேன், அவங்க கிட்ட ஒரே கொஸ்டின் தான் ரைஸ் பண்ணேன். இப்போ எனக்கு உங்கள் பையன் டாக்டர் ஆகணும், உங்களால் டாக்டர் ஆக்க முடியுமா? எனக்கு எங்கள் வீட்டில் வந்து டாக்டர் மாப்பிள்ளை தான் வேணும்னு சொல்கிறாங்கன்னா இஸ் இட் பாசிபிள்ன்ற ஒரு பெரிய கொஸ்டின் வச்சேன். ஐ சாக்ரிஃபைஸ் திஸ் அட் திஸ் மொமெண்ட் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? அப்படி சொல்லணும்னா எங்களோட பேபி அப்படி தான் சொல்லலாம். ஏன்னா நாங்கள் வந்து எனக்கு வந்து கல்யாணம் ஆன உடனே நான் வந்து கன்சீவ் ஆயிடணும்னு தான் ஆசைப்பட்டேன். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதை நினைக்கும் போது. நம்ம முன்னாடியே பிளான் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு. பட் நாங்கள் அதெல்லாம் தள்ளி வச்சுட்டோம் ஆக்சுவலாக கரியருக்காக. இது யார், இந்த பொண்ணு யாரு, ஏம்மா நீலாம் வீட்டுக்கு போக மாட்டியா, உனக்கு புருஷன் இல்லையா அப்படி கேட்டாங்க. அப்போ வந்து நான் சொன்னேன் எனக்கு கல்யாணமே ஆகலை, என்னை பார்த்து ஏன் இந்த மாதிரி கேள்வி கேட்குறீங்க, சொல்ல வேண்டியதானே நான் இருக்கிறேன் அப்படின்னா. ஐ ஃபெல்ட் லைக் என்னை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது கூட எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்படி ஒரு கேரக்டர் எதுக்கு என்ன வந்து லவ் பண்ணுறா அப்படின்ற. ஏன்னா நான் அப்போது பார்க்க எப்படி இருப்பேன்னா, இப்போ இருக்கிறதுல வந்து ஒரு 27 kg கம்மியாக இருப்பேன். ஃபேமிலி பேக்ரவுண்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது. எஸ்எஸ் மியூசிக் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் ரேஞ்ச்லன். ஸோ இன்னைக்கு நம்ம கூட ஸ்ரீதேவி நவீன் அவர்கள் இருக்காங்க. ஹாய். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மேட்சிங்காக ட்ரெஸ்லாம் வேற போட்டிருக்கீங்க. ஸோ ஆக்சுவலி இன்ஸ்டாகிராமில் இவங்களுடைய ஒர்க் எவ்வளோ அழகாக இருக்கோ அதே மாதிரி ஈக்குவலாக சப்போர்ட்டிவான ஒரு ஒர்க் பண்ணுறீங்க. அண்ட் அதுலேயுமே பயங்கரமாக பண்ணிட்டு இருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். தேங்க்யூ ஸோ மச். எஸ், பிகாஸ் என்னன்னா யூஸ்வலாக ஒன்று சொல்லுவாங்க, ஒரு உமன் வந்து ஒர்க் பண்ணுறாங்கன்னா வேலைக்கு விடுறதுக்கு யோசிக்கிற ஹஸ்பண்ட்ஸ் இருக்கிற மத்தியில் வேலைக்கு விடுறதை தாண்டி உங்கள் ப்ரொஃபஷன்லேயே வந்து உங்களை சப்போர்ட் பண்ணி நானும் அதே மாதிரி ஒன்று பண்ணுறேன், நீ பண்ணுறதுலையே நம்ம சேர்ந்து ஒன்று எக்ஸ்பேண்டாக ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு யோசிக்கிறீங்கல்ல, அதுக்கே வந்து ஒரு பெரிய மனசு வேணும். தேங்க்யூ. ஸோ அந்த ஒரு தோணல் தான் இப்போ சொன்ன இந்த விஷயம் எப்படி வந்து உங்களுக்கு வந்துச்சு? வேற உங்களுடைய படிப்பு வேறவா இருந்திருக்கும், அதுல இருந்து இந்த கரியர் ஷிஃப்ட் எப்படி பண்ணீங்க? ஆக்சுவலாக இப்போது இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரி பேஸ் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீகிட்ட ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன். உங்களுக்கு பர்சனல் இன்ட்ரெஸ்ட்? ஓகே. அதுக்கு முன்னாடியே ஃபோட்டோகிராஃபி தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதை தாண்டி நம்ம ஏதாவது ப்ரொடக்டிவாக இன்னும் பண்ணலாம். ஏன்னா அது ரொம்ப கம்மி டைம் தான் அது எடுத்துகிட்டு இருந்தது. ஸோ நிறைய டைம் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ நம்ம வேறு ஏதாவது ப்ரொடக்டிவாக பண்ணலாம். இதே இண்டஸ்ட்ரியில் ஸ்ரீ இருக்கா, ஸோ அவளை பேஸ் பண்ணி நம்ம அப்படியே வரும்போது அது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து க்ரோ பண்ணலாம், நெக்ஸ்ட்டு போயிட்டே இருக்கலாம், ஒரே இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தப்போ ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகலாமா, ஹேர் கட்டிங், கலரிங் அந்த மாதிரிலாம் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஸ்ரீகிட்ட ரொம்ப நாளாக டிஸ்கஸ் பண்ணிட்டே இருந்தேன். சடனாக எங்கேருந்தோ ஒரு முடிவு தான், இந்த மாதிரி பெர்மனன்ட் மேக்கப்னு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே அதை படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீகிட்ட கேட்கும்போது ஸ்ரீயும் சொன்னால் ஆமாம் அது பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் அப்படின்னு சொல்லி சடனாக எடுத்த ஒரு முடிவு தான். அது படிச்சுட்டு வர வரைக்குமே நமக்கு ஏதாவது கிளைண்ட்லாம் வருவாங்களா, இதெல்லாம் இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு இங்கே இருக்கவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அது போயிட்டு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அது இருந்து எப்படி கிளைண்ட்ஸ்லாம் எப்படி வராங்களா? நிறைய பேர் வராங்க. ஆமாம், அதான் வீடியோஸில் போடுறீங்களே ஒவ்வொரு நாளுமே. ஸோ யா, யூ டூயிங் கிரேட் ஆக்சுவலி. எனக்கு இப்போ என்னன்னா, அழகான கப்பல் நீங்கள் போன இன்டர்வியூவில் சொன்னீங்க நம்ம வந்து லவ் ஸ்டோரி அப்படின்ட்டு. ஸோ அது நம்ம கேட்கலாம். இப்போ இந்த காதல் வந்து எங்கே மலர்ந்துச்சு, எப்படி மீட் பண்ணீங்க? ஐயோ இப்போவே வைக்கப்படுறீங்களே. எங்கே மீட் பண்ணுறீங்க? when did this all start? எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 2 பேர் கப்பலாக கொடுக்குற முதல் இன்டர்வியூ இது. ஸோ எஸ், சொல்லுங்கள் ஜாலியாக உங்கள் கப்பலாக உங்களுடைய கப்பல் இதை விஷயம் சொல்லுங்கள், லவ் ஸ்டோரி. இது வந்து காதலர் தினம் படம் மாதிரி தான் ஆச்சு. இன்ஸ்டாகிராம் தான் எங்களை சேர்த்து. அப்படியா? ஆமாம், ஆக்சுவலி ஆனால் இவர் வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட், இவங்களுக்கும் எனக்கும் ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்ட் மாதிரி ஒருத்தவங்க இருந்தாங்க. பட் ஆனால் ஐ ஹியர்ட் தட் நவீன் வந்து சொன்னாங்களா எனக்கு, இந்த பொண்ணு பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு இவங்க சொன்னாங்கன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அப்போ எனக்கு வந்து என்ன இப்படி சொல்கிறான் அந்த பையன் அப்படின்னா, அந்த ஃப்ரெண்டு வந்து என்னன்னா, நீ வந்து உலகத்திலே இந்த மாதிரி ஒரு நல்ல பையனை பார்த்துருக்கே முடியாது, நான் உனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறேன் அப்படி என்ன அப்படி இன்னும் நல்ல பையன், எல்லா பையனும் ஒரே மாதிரி. பிகாஸ் அந்த டைமில் வந்து ஐ எம் நாட் இன் த மைண்ட் செட் லவ் அந்த மாதிரி இல்லை, மோஸ்டா ஆம்பளைங்களே பிடிக்காம இருந்த மாதிரி ஒரு பின்னாடி ஏதாவது பிரேக்கப் கதை இருக்கு? எஸ் எஸ் டெஃபினட்டா. ஆமா, அது வந்து எனக்கு வந்து ஒரு பேட் ஸ்டோரி. அண்ட் நான் பாக்குற எல்லார்கிட்ட கூட சொல்லுவேன் அப்படி ஒரு பேட் ஸ்டோரி. அப்படி என்னங்க பேடா நடந்துச்சு? இல்ல, இந்த கெரியருக்காக தான் அந்த ஒரு விஷயமே வந்து நடந்தது. ஆக்சுவலி இந்த கெரியர் நான் எடுக்கணும்னா அந்த லவ்வை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஆக்சுவலி லவ் வந்து எதை பார்த்துமே வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா?
நான் வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணேன். அது வந்து என்னோட காலேஜ் டைமில் இருந்தது. அது என்னென்னா எல்லாருக்குமே என்னோட பேரண்ட்ஸ்க்கு தெரியும், அவங்க அந்த பையனோட பேரண்ட்ஸ்க்கு தெரியும், எல்லாருக்குமே தெரிஞ்சுது. ஆனால் வந்து இந்த கெரியர் கூடாது, திஸ் இஸ் நாட் அ குட் ஜாப், நீங்கள் வந்து மேலே படிச்சுட்டு டியூஷன் எடுக்கலான்னாங்க. டியூஷன் எடுக்கிறதுக்கு நான் வந்து என்னென்னா நான் அந்த கேட்டகரி இல்லை, நான் அந்த கேட்டகரி கைண்ட் ஆஃப் கேர்ள் இல்லை. அப்படின்னும் போது இப்போ நான் என்ன கொஸ்டின் ரைஸ் பண்ணேன்னா, இப்போ உங்கள் பையன் இப்போ என்னை வந்து நீங்கள் உங்கள் லாயர் ஆகணும், லாயருக்கு படி அப்படின்னு சொன்னாங்க அந்த எக்ஸில். நான் என்ன கேட்டேன் அவங்கக்கிட்ட, ஒரே கொஸ்டின் தான் ரைஸ் பண்ணேன். இப்போ எனக்கு உங்கள் பையன் டாக்டர் ஆகணும், உங்களால் டாக்டர் ஆக்க முடியுமா? எனக்கு எங்கள் வீட்டில் வந்து டாக்டர் மாப்பிள்ளை தான் வேணும்னு சொல்கிறாங்கன்னா இஸ் இட் பாசிபிள்ன்ற ஒரு பெரிய கொஸ்டின் வச்சேன். அப்போது இந்த பொண்ணு நமக்கு செட் ஆகாது, இப்போ இப்படி பேசுகிறா, நாளைக்கு இப்படி பேசுவா, அப்படி பேசுவா. நான் இது வந்து காமனாக இருக்கிறது. அதாவது ஒரு கேர்ளை எப்பவுமே இந்த சொசைட்டி மாற சொல்லும் போது நான் ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டேன். அதையே அவங்களால அக்செப்ட் பண்ண முடியலன்னும் போது எனக்கு அது ரொம்ப ஊண்டிங்காக இருந்தது. நான் இவ்வளோ நாள் அப்போ லவ் பண்ணது வந்து தப்பான ஒருத்தவங்க, ஏமாந்துட்டேன். ஸோ எவ்ரி மென் எல்லாருக்குமே ஒரு செல்ஃபிஷ் தான் அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். அந்த டைமில் இந்த மாதிரி எனக்கு சொன்னோன்னே வந்து இப்படி என்ன நல்ல ஒரு பையன், அப்படி என்ன இந்த பையன்ட்ட இருக்குன்னு பாக்குறேன். அந்த பட்டம் வந்து ஸ்ரீ என்ன லவ் பண்றதுக்கு முன்னாடி தான், லவ் பண்றது தெரிஞ்சவனே அது வேற பட்டம் மாத்திட்டாங்க. இல்ல இந்த மாதிரி இவங்க வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி அந்த பையனா வாய்ப்பே இல்லை, இப்படி ஒரு பையன் இருக்காதுன்னு. நான் சொன்னேன், அப்படி அந்த பையனுக்கு தைரியம் இருந்தா எனக்கு வந்து மெசேஜ் பண்ண சொல்லு, நான் பேசி பார்க்குறேன் அவன் நல்லவனா இல்லையான்னு நான் சொல்லிட்டேன். தென் ஹீ டெக்ஸ்டட் மீ. பட் நான் வந்து ஒரு நாளுக்கு முன்னாடியே பார்த்துட்டேன் அந்த மெசேஜை, ஆனால் வந்து ரிப்ளை பண்ணலை. ஏன்னா நான் என்ன நினச்சேன், ஓகே அப்படி வந்து பார்க்கலான்னுட்டு. அப்போ நான் வந்து போட்ட ஸ்டோரி என்னன்னா, லவ் பண்ணாதீங்க. அதுக்கு தான் இவர் ரிப்ளையே பண்ணியிருக்காரு. ஆமாங்க நீங்க சொல்றதுதாங்க கரெக்ட். இல்ல நீங்க அங்க விண்ணப்பம் போட்டிருக்கிறது காதலுக்கு, அதுக்கப்புறம் காதல் சம்டைம்ஸ் வந்து ஆப்போசிட்ல போனாதான் வந்து. அப்ப நான் என்ன நினைச்சேன், சரி ஓகே இந்த பையன் வந்து எனக்கு தெரியும், இந்த பையன் வந்து இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் வந்து பேச ஆரம்பிச்சேன். ஆனால் பேச ஆரம்பிச்சு 2வது நாளே நான் காலி. அந்த மாதிரி நான் வந்து ட்ரூவாக என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணேன்னா, இந்த பையன் வந்து கண்டிப்பாக ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவான பர்சனாக இருப்பாங்க, எங்கேயும் வந்து ஊன் பண்ணுற மாதிரி. நான் வந்து 2வது நாளே அதை ஃபீல் பண்ணேன். எப்படி அதை ஃபீல் பண்ணேன்னு தெரில. இந்த பையன் மட்டும் நம்ம லைஃப்பில் இருந்துட்டா நம்ம என்ன வேணால் அச்சீவ் பண்ணலாம், அது எனக்கு அந்த ஸ்பார்க்கே தோணுச்சு. அப்போது நான் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப தீரா காதல் மாதிரி ஆயிடுச்சு. தென் நான் வந்து ஒரு சில என்னோட பிஹேவியர் அவருக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஓகே அவங்க லவ் பண்ணுறாங்கன்னா. ஆனால் அப்போ அவர் என்ன நினச்சாருன்னா வேண்டான்னு நினச்சார். நீங்கள் தானே காதல். ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு ஸ்ரீ கிட்ட பேசும்போது லவ் பண்ணுறோம் அந்த மாதிரி ஒரு எனக்கு அந்த மாதிரி ஒரு வியூ இருந்ததில்லை ஸ்ரீ மேலே இருந்த. நான் ஆமாம் என்னோட ஃப்ரெண்டுக்கு ஸ்ரீ ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும். எந்த மாதிரினா ரொம்ப போல்டாக இருக்கா, இப்படி ஒரு கேரக்டர் பாரு, இந்த பொண்ணு பாரு. அப்போ கொரோனா டைம் நம்ம எல்லாருமே வீட்டில் அடைஞ்சிட்டு இருந்தோம். அப்போ வந்து அவன் வந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இப்போ யாருக்குறா நீ பார்த்துட்டு எனக்கு பாரு அந்த பொண்ணு எப்படி பேசுது பாரு, ஃப்ரெண்டு தான், நானும் ஷூட் கேட்டு, நாங்களாம் ஃபோட்டோகிராஃபர்ஸ். ஸோ யாரையாவது கொலாப் கேட்டு ஷூட் பண்ணி அந்த மாதிரி இருக்கும்போது ஸோ அப்போ காட்டினான். அப்போ நான் வீடியோ பார்க்க முடிச்சா பரவாயில்ல, அந்த மாதிரி நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்துருக்க மாட்டோம். அந்த டைமில் நான் பார்த்ததில்லை ஆக்சுவலாக, அதுதான் உண்மை. இவ்வளோ போல்டாக பேசி நிறைய விஷயங்கள் பண்ணி யாருமே பார்த்ததில்லை. ஸோ அப்போ எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. எனக்கு சரிடா இன்ட்ரோ கூட நான் பேசுகிறேன், அவங்க நல்ல கேரக்டராக இருக்காங்க, நல்ல போல்டாக பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நார்மலாக தான் ஒரு ஃப்ரெண்டாக பழகணுன்ட்டு தான் நான் வந்து பேசவே ஆரம்பித்தேன். ஸ்ரீ என்னை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது கூட எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்படி ஒரு கேரக்டர் எதுக்கு என்ன வந்து லவ் பண்ணுறா அப்படின்ற. ஏன்னா நான் அப்போது பார்க்க எப்படி இருப்பேன்னா, இப்போ இருக்கிறதுல வந்து ஒரு 27 kg கம்மியாக இருப்பேன், ஒல்லியாக இருப்பேன், ஃபேமிலி பேக்ரவுண்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஃபஸ்ட்டு நான் லவ் பண்ணவே தகுதியே இல்லாத அந்த ஒரு டைம் எனக்கு அப்படி நான் ஃபீல் பண்ணிருந்தேன். இல்லை நமக்கு லவ்வா நம்ம இருக்கிற நிலைமைக்கு அப்படின்னு இருக்கும்போது அப்போ ஸ்ரீ என்னை அந்த உண்மையான லவ் காமிச்சா. எப்படின்னா ஃபாலோ பண்ணுறது, ஐ மீன் அந்த தொடர்ந்து அவளோட லவ் எனக்கு புரிய வச்சா. இந்த அளவுக்கு ஒரு பொண்ணு என்ன பிடிச்சிருக்கு எதுவுமே என்கிட்ட இல்லாத டைம்லனா அப்போ கண்டிப்பாக இவ தான் நமக்கு கரெக்டான பொண்ணு அப்படின்னு சொல்லி அப்போ டிசைட் பண்ணது தான். அப்போத்துலேருந்து ஸ்ரீக்காகவே நான் வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டேன். யார் லவ் ஃபர்ஸ்ட் சொன்னீங்க?
யாருமே சொல்லலை. அது வந்து அதுவே ஒரு பெரிய நான் வந்து இவங்க சொல்லணும். நான் வந்து இதுலலாம் கொஞ்சம் ஈகோயிஸ்டிக்கான பர்சன் தான். நான் எப்படி என்னால் சொல்ல முடியும்? நான் வந்து சிலது வந்து சிம்பாலிக்காக சொல்லியாச்சு, இதுதான் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்ற மாதிரி சிம்பாலிக்காக. பட் நான் ஐ நெவர் ஓப்பன்ட் அப். நான் ஓப்பனாக வந்து அதை ஸ்டேட்மெண்ட்டாக நான் வந்து ஒத்துக்கவே இல்லை. ஆனால் வந்து இவங்க எங்கே போனாலும் நான் போகிறது, இவங்களுக்கான ஸ்பெஷல் அட்டென்ஷன் அந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயே தெரிஞ்சிருச்சு. இவங்க டவலுன்னா அதை எடுத்து வச்சுருவேன், அதை கொடுக்க மாட்டேன். ரொம்ப அப்படியே நான் அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். அந்த மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஆனால் இவங்க வந்து அந்த அவாய்ட்லேயே என்னை வச்சுருந்தாங்க. அது என்னால் ஏற்றுக்க முடியல. நான் எவ்வளோ காட்டுறேன், இப்போ வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டேன். அப்புறமா வந்து கொரோனா டைம் அப்போ இவங்கெல்லாம் அந்த ஷூட்லாம் பண்ணுவாங்கல்ல, அப்போ வந்து இருந்தப்போ ஒரு போலீஸ் வந்து என்ன லைட் எல்லாம் எரியுது, வெளியில போக கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த டைம் கர்ஃபியூ டைம்ல அப்போ ஷார்ட் ஃபிலிம் ஏதோ பண்ணிட்டு இருந்தப்போ என்ன இதெல்லாம் வந்து இப்படி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே, நான் தான் ஷார்ட் டெம்பர். நான் எங்கே நான் பேசிட போகிறேன்னு இவங்க வந்து போய் முன்னாடி வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இல்லை இந்த மாதிரி ஷூட் பண்ணுறோம் அப்படின்னா, இது யார், இந்த பொண்ணு யார், ஏம்மா நீலாம் வீட்டுக்கு போக மாட்டியா, உனக்கு புருஷன் இல்லையா அப்படி கேட்டாங்க. அப்போ வந்து நான் சொன்னேன், எனக்கு கல்யாணமே ஆகலை, என்னை பார்த்து ஏன் இந்த மாதிரி கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு. அப்போது நான் வந்து போல்டாக பேச ஆரம்பித்தேன். அப்போ எல்லாம் கலைஞ்சி போயிட்டாங்க. அவங்க போனதுக்கப்புறம் நான் டென்ஷனாக உள்ளார இப்படி உட்காந்துட்டு இருந்தப்போ இவங்க மட்டும்தான் இருந்தாங்க. வந்துட்டு என்னாச்சு, ஏன் டென்ஷன், என்னை பார்த்து கல்யாணம் ஆச்சா, ஏன் புருஷன் எங்கன்னு கேட்குறான், எனக்கு டென்ஷன் ஆகுதுன்னு சொல்ல வேண்டியதானே நான் இருக்கிறேன் அப்படின்னா. ஐ ஃபெல்ட் லைக் என்ன பண்ணதுனே புரியல. நினைச்சிருப்பாங்க இப்படி ஒரு மொக்கையான இல்ல இந்த ஒரு ரணகலத்திலயும் ஒரு கிளகில எனக்கு நிஜமா அதை நான் திருப்பி ரீவைண்ட் பண்ணி பாக்குறேன். அவன் என்ன சொன்னான், உண்மையா தான் சொன்னானா இல்ல என் காதல தான், ஒருவேளை நம்ம மன பிரம்மையா, அந்த மாதிரி நான் கீப் ஆன். ஏன்னா என்னை பத்தி எல்லாமே நான் அவங்க கிட்ட சொல்லிட்டேன். என்னோட எல்லாமே வாட் எவர் இட் இஸ் A to Z நம்ம சொல்லியாச்சு எல்லாமே. இவங்க நம்ம இப்படித்தான், நம்ம ஸ்டபான் கேரக்டர் தெரியும், இந்த பையன் நம்மளை இப்படித்தான் சொன்னாங்களா, இல்லை நம்மளாம் கற்பனை பண்ணிக்கிறோமா இல்லையே. அப்புறமா அடுத்த நாள் காலையில் நான் வெரிஃபை பண்ணுறேன், நம்ம நேற்று நீ நைட் ஒன்று சொன்னியே அது உண்மைதானா அப்படின்னா, இன்னுமா நீ வந்து அதை டவுட்லேயே இருக்க, வி வில் ஷேர் அவர் லைஃப் டுகெதர் அப்படின்னு சொன்னோன்னே அங்கேருந்து இப்போ இங்க வரைக்கும் அது அப்படியே தான். கொஞ்சம் ப்ரோபோஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் இல்லாம ஸ்ட்ரைட்டாவே கொஞ்சம் மெச்சூர்டா இருந்தது. ஆமா மெச்சூர்டா அப்படியே நம்ம லைஃப் ஷேர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு 1 month 2 months போயிடுச்சு. அப்படியே பேசி போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸ், நான் அப்போ சின்ன இடத்துல சொல்லி தந்துட்டு இருந்தேன். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது வரைக்கும் நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணதே இல்லை, நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்லி ஒரு ரோஸ் கொடுத்து நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்போ வந்து நான் தான் பண்ணேன் ஃபஸ்ட்டு. லைக் நான் தான் வந்து ஐ லவ் யூன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் ஹீ டோல் மீ. அதுக்கு முன்னாடி வரைக்கும் லவ் யூ கூட சொல்லிக்கல. ஸோ பட் இந்த மாதிரி ஒரு மெச்சூர்டான ஒரு டாக், ஓகே நம்ம லைஃப் வந்து இப்படி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்தது. வெரி ஸ்வீட். ஸோ அங்கே அழகாக அப்படி மலர்ந்த காதல் அழகாக ட்ராவல் ஆகி இப்போ வந்து நிறைய விஷயங்கள் சேர்ந்து நீங்கள் வந்து அக்கம்ப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கீங்க. ரீசெண்டாக கூட ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் ஒன்று பண்ணியிருந்தீங்க இல்லையா, அந்த ரெக்கார்ட் பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஹவ் வாஸ் இட், அது எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்துச்சு? அது ஆக்சுவலாக ஸ்ரீயோட ஐடியா தான். இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து அவங்கள ஸ்ரீ வந்து அப்ரோச் பண்ணாங்க அந்த வேர்ல்டு ரெக்கார்ட் ஆர்கனைஸ் பண்ணுற டீம்லேருந்து. ஸோ அவங்க அப்ரோச் பண்ணும்போது எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. எதுக்கு நம்ம இப்போ இவ்வளோ பண்ணோம், எதுக்கு தேவையில்லாமல் நம்ம வந்து எல்லாரையும் சேர்க்கணும், என்ன பண்ணணும் அப்படி. அப்போ ஸ்ரீ தான் சொன்னோம், இல்லை நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும், ஸோ நம்ம ஃபீல்டுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு. ஸ்ரீக்கு வந்து ஒரு பேஷனேட்டான ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட். சும்மா வந்து பிரைட் போகிறோம் காசு வருது அந்த மாதிரி இல்லாமல் அதை லவ் பண்ணி பண்ணுற கேரக்டர், அதுக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற கேரக்டர்னால. ஸோ அப்போ முடிவு எடுத்தா. அப்போது ஒரு கொஞ்சம் பிரச்சனை கூட போயிடுச்சு எங்களுக்கு, எதுக்கு இது மாதிரி தேவையில்லாமல். நான் அதுக்கப்புறமா ஸ்ரீ முடிவு எடுத்துட்டான்னொடனே ஓகே நீ என்ன வேணா பண்ண, நான் கூட நிற்கிறேன், இதை நடத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் Day 1லேருந்து ஃபுல்லாக அதை பிளான் பண்ணி பக்காவாக பண்ண. ஒரு 500 பேர் வச்சு நம்ம பண்ணோம். ஓகே, வாட் எக்ஸாக்ட்லி வாஸ் இட், அது என்ன பண்ணீங்க அதில்? ஆக்சுவலாக என்னென்னா 500 மேக்கப் ஆர்டிஸ்ட் குறிப்பிட்ட டைமில், அதாவது நம்ம 25 மினிட்ஸ்னு வச்சுருந்தோம். 25 மினிட்ஸில் ஒரு பிரைடல் மேக்கப்பை ஒரே ஈவெண்ட்டை ஒன்றா வந்து பண்ணி ஃபாஸ்ட்டாக முடிக்கணும். ஸோ அதுதான் வந்து கான்செப்டே. அது இதுக்கு முன்னாடி யாராவது பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா யாருமே பண்ணதில்லை, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் யாருமே பண்ணதில்லை. ஸோ அது நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம். இதில் நம்பர்ஸ் வச்சு பண்ணும்போது நம்ம அது கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணுறது, அது பிரேக் பண்ணல,
கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து கிரியேட் பண்ணது. அதே மாதிரி அதை பிரேக் பண்ணவும் இல்லை யாரும் இப்போ வரைக்குமே பிரேக் பண்ண முடியல. அத்தனை மெம்பர்ஸ் அந்த ஒரே கான்செப்ட், டிஃப்ரெண்ட் கான்செப்ட் இல்லை, எல்லாரும் சாரி தான், எல்லாரும் அந்த ஒரே பிரைடல் லுக்கு சாரி. அண்ட் தென் வந்து அத்தனை மேக்கப் ஆர்டிஸ்ட்டு டைம் 25 minutes அப்படின்றது வந்து நம்ம செட் பண்ணது. ஈஸியாக பிரேக் பண்ணிடக்கூடாது. இப்போ நிறைய பண்ணாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் என்ன கான்செப்ட் பிடிக்குதோ பண்ணிக்கோங்க அப்படிலாம் பண்ணாங்க. அது வந்து பண்ணனா இல்லை, ஒரு கான்செப்ட் ஒரே தீமு அதை வந்து பண்ணால் தான் அது வேர்ல்ட் ரெக்கார்டாக இருக்கும். அதை பிரேக் பண்ணவே முடியாதுன்னு நாங்கள் நேஷ்னல் பியூட்டிஷியன் டே கம்மிங் June 26th வந்தால் இட்ஸ் 1 year. ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஐ பிலீவ் அது ஒரு பெரிய ஆர்கனைஸ்மெண்ட் அதெல்லாம் தேவை இல்லையா? ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுறதுக்கு அத்தனை பேரை கோஆர்டினேட் பண்ணி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்குது அதுக்கு பின்னாடி. ஆனால் ஆமாம், ஆனால் அதையுமே கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, அதுக்குமே நிறைய ஹேட் கமெண்ட்ஸ் வந்துச்சு. அதை பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படின்னா என்னடா நல்ல விஷயம் பண்ணாலும் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு உங்களுக்கு அதை எப்படி எடுத்துக்கிட்டீங்க? எனக்கு அது ரொம்பவே பர்சனலி ஹர்ட் ஆச்சு உண்மையாக. இது என்னை பற்றி பேசினப்போ கூட நான் இவ்வளோ ஹர்ட் ஆனதில்லை. ஏன்னா அதாவது எப்படின்னா மேக்கப்பை நான் வந்து ஒரு பேஷனாக பார்க்கல. எனக்கு வந்து ஒரு ஒரு பொழுதுபோக்குக்காகவோ இல்லை எதுக்காகவோ பண்ணலை. மேக்கப்புன்றது என்னோட ட்ரீம், என்னோட எல்லாமே அதுதான். நான் எல்லார்கிட்டையும் சொல்கிறது தான், நான் வந்து இறந்துட்டா கூட என்னை ப்ரஷ்ஷையோடு வச்சு புதைச்சிருங்க, எனக்கு அதுதான் எனக்கு வேணும். ஏன்னா உண்மையாலுமே நான் வந்து அதுக்காகவே பிறந்தேன்னு நான் நினைக்கிறேன். ஐம் பார்ன் ஃபார் கான்டோர். நான் வந்து ஒன்று செதுக்கணும், ஒன்று நான் உருவாக்கணும். ஐம் ஆர்டிஸ்ட். நான் வந்து இதுக்காகவே நிறைய பண்ணியிருக்கேன். ஐ சாக்ரிஃபைஸ்ட் மை பாஸ்ட் லவ். இட்ஸ் நாட் அ ஈஸி திங். நான் வந்து 2 years லவ் பண்ணி மென்டலி நான் அஃபெக்ட் ஆனேன். அது எல்லாருக்கும் அவ்வளோ பெருசாக என்ன பிரேக்கப் அப்படி சொல்லலாம். நான் அந்த மாதிரி கேரக்டர் இல்லை. என்னால் அந்த நான் வந்து அந்த பிரேக்கப் ஆகி 2 years வந்து ஒரு மாதிரி சைக்காலஜிக்கலி அஃபெக்டடாக இருந்தேன். என்னோடய ஒர்க் மட்டும்தான் நான் நினச்சேன். என் ஒர்க்கில் நான் பெருசாக வந்துடணும், எப்படியாவது வந்து நம்ம பேர் எல்லாருக்கும் ரீச் ஆகணும், மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக தெரியணும். ஏன்னா லிட்டரலி தட் பர்சன் வந்து நீலாம் என்ன பிடுங்கிடுவ, தட் வேர்ட் அது வந்து எனக்கு வந்து ஏற்றுக்க முடியல. அதாவது நான் ஒன்றும் ஒரு தப்பு பண்ணலை. மேக்கப் இஸ் வந்து ஒரு ஆர்ட், அதை நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஏன் இவ்வளோ ஹேட் கமெண்ட்ஸு? அதை வந்து ப்ரூவ் பண்ணணுன்னு நான் அதில் சாதிக்கணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த ஈவெண்ட்டு பண்ணேன். இதை நான் சோலோவாக பண்ணால் கூட எனக்கே கிடச்சிருக்கும். ஆனால் இது எனக்கு என்னென்னா நம்மளோட யூனிட்டி, நம்ம வந்து ஒரு எல்லாரும் சேர்ந்து ஒரு கம்யூனிட்டிக்கே பண்ணணும்னு நினைச்சேன். ஒரு கம்யூனிட்டி இருக்கும், பட் மேக்கப் ஆர்டிஸ்ட்க்குன்னு ஒரு ப்ராப்பரான ஒரு இது இல்ல. அந்த மேக்கப் கம்யூனிட்டி கிடையாது. ஒரு உமனுக்கு இன்னொரு உமன் சப்போர்ட் பண்றதே வந்து இல்ல இதுல. சோ அந்த மாதிரி தான் இருக்கு. அந்த கம்யூனிட்டியை நான் ஸ்ட்ராங் ஆக்கணும்னு நினைச்சதுக்கு நீங்க இதெல்லாம் பேசுறீங்க. சரி, உங்களோட பொறாம அந்த ஒரு வெளிப்பாடை வந்து இதுல காட்டுறீங்க. நீங்க ஒர்க்ல காமிக்கலாம். நீங்கள் இதே மாதிரி ஏதாவது ஒன்று கண்டக்ட் பண்ணுங்கள், அதை பிரேக் பண்ணுங்கள். ஐ எம் ஹாப்பி, ஐ எம் லிட்ரலி ஹாப்பி. ஏன்னா நீங்களும் ஏதாவது ஒன்று பண்ணுறீங்க. யோசிக்கிறவங்கள கூட நீங்கள் யோசிக்க விடாமல் இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, மேக்கப்னா இது மட்டும்தான் இருக்கணும். யார் இந்த ரூல்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறா? நோபடி. அவங்களே க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. இதான் பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும். நான் வந்து ஜஸ்ட் லைக் தட்னு மேக்கப் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு நான் என்னைக்கு இந்த டிசிஷன் இந்த கெரியருக்குள்ளே வரணும்னு எடுத்தனோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தினமும் இதை மட்டும்தான் யோசிச்சுட்ருக்கேன். மை ஹஸ்பண்ட் நோஸ் தட். இதுக்காக நாங்கள் எவ்வளவோ சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கோம் எங்கள் லைஃப்லேயே. சிலது இல்லை, இதுக்கப்புறம் தான் இதுக்கப்புறம் நம்ம செட் ஆகணும், இந்த கெரியரில் வந்து ஃபிக்ஸ் ஆகணுன்றதுக்காக எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோம். சிலர் வந்து அவங்க வந்து அதை பண்ணலைன்றதுக்காக மற்றவங்கள வந்து புல் டவுன் பண்ணி பேசுகிறது வந்து இட்ஸ் a wrong way. Yeah, it's a very wrong thing. Yeah. Yes. இப்போ நீங்கள் சொல்கிறப்போ நிறைய சாக்ரிஃபைசஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க. ஒன் பர்டிகுலர் திங், இது நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், இது கண்டிப்பாக எனக்கு இப்போ வேணும், ஆனால் நான் இப்போதைக்கு என் ப்ரொஃபஷனுக்காக மட்டும்தான் அது நான் பண்ணலை, ஐ சாக்ரிஃபைஸ் திஸ் அட் திஸ் மொமெண்ட் அப்படின்னு அது என்னவா இருக்கும்? அப்படி சொல்லணும்னா எங்களோட பேபி அப்படி தான் சொல்லலாம். ஏன்னா நாங்கள் வந்து கல்யாணம் ஆன உடனே நான் வந்து கன்சீவ் ஆயிடணும்னு தான் ஆசைப்பட்டேன். என்னோட ஆசை அதுதான். நான் அதை ஒரு இதில் கூட சொல்லியிருந்தேன். மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாம் ஒரு பொட்டிக்காக நாங்கள் எல்லாம் ஒரு ஷூட் பண்ணிருந்தோம். அப்போ எனக்கு கல்யாணம் ஆக 2 months கல்யாணம். அப்போ வந்து நீ குழந்தைலாம் அப்புறமா ஆனோடனே நான் சொல்கிறேன் அவங்கக்கிட்ட, இல்லை நாங்கள் சீக்கிரமாக பிளான் பண்ணுறோம் அப்படின்னு. அப்போ என் மைண்ட் செட் கல்யாணம் ஆன உடனே என்ன ஆச்சுன்னா, கமிட்மெண்ட் பெருசாகிடுச்சு. நம்ம வந்து நம்மளை வந்து இன்னும் இந்த இண்டஸ்ட்ரியில் இது ஃபிட் பண்ணிக்கலான்னுட்டு அப்படி அதுக்காக கொஞ்சம் சரி நம்ம இதை கொஞ்சம் இப்படி தள்ளலாம் அப்படியே போய் இப்போ 2 years முடிஞ்சு இப்போது எஸ் வி பிளான், பட்
இட் காட் ஃபெயிலியர், பட் தட்ஸ் ஓகே. பட் சொல்கிறேன், இந்த கெரியருக்காக நாங்கள் அதையுமே வந்து நான் வந்து சொன்ன டிசிஷனை மை ஹஸ்பண்ட் அக்ரி. இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதை நினைக்கும் போது. நம்ம முன்னாடியே பிளான் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு, பட் நாங்கள் அதெல்லாம் தள்ளி வச்சுட்டோம் ஆக்சுவலாக கரியருக்காக. ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணோம், நம்ம வந்து அடுத்தடுத்து நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், லைஃப் ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்னு நினச்சி பிடிச்ச ஒரு விஷயத்த தள்ளி வச்சதுன்னா அதுதான். அது இன்றைக்கும் வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ பட் சூன் ஏன்னா ஐ திங்க் எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். இஃப் சப்போஸ் காட் வந்துட்டு இந்த மாதிரி இது வேண்டான்னு இது என்கிட்ட வந்து ஏதாவது எடுக்கிறாருன்னா கண்டிப்பாக எனக்கு ஏதாவது நல்லது பண்ணுவாருன்னு நான் ரொம்ப, ஏன்னா நான் வந்து ரொம்ப ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணதுலேயே எனக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட்னா மை ஹஸ்பண்ட். ஏன்னா ஐ லிட்ரலி மேனிஃபெஸ்டட் லைக் இந்த மாதிரி தான் எனக்கு ஒரு கை வேணும். ஏன்னா எனக்கு வந்து 24 மணி நேரமும் என் கூடயே என்ன பார்த்துட்டே எனக்கு எப்போ வேணுமோ நான் வந்து என் ஹஸ்பண்ட் பார்க்கலாம். அட் த சேம் டைம் வி ஆர் ஒர்க்கிங், வி ஆர் நாட் சிட்டிங் இன் த சேம் பிளேஸ், வி ஆர் ஒர்க்கிங். அண்ட் ஹீஸ் லிட்ரலி லைக் 24 மணி நேரமும் அவளுக்கு எது கம்ஃபர்ட் பண்ணி கொடுக்கலாம், அவளுக்கு என்ன பண்ணி கொடுக்கலான்னு. இது வந்து வரோம், சொல்லப்போனால் இந்த வரோம் வந்து எனக்கு கிடைச்சதே நான் மேனிஃபெஸ்ட் பண்ணது. இப்படி தான் நான் ஒரு இதுக்கு கூட ஹேட் கமெண்ட்ஸ் தான், இல்லை இந்த மாதிரி வந்துலாம் உனக்கு ஹஸ்பண்ட் கிடைக்காது, எப்படி இதெல்லாம் அக்ரி பண்ணுவாங்கன்னு. சின்ன வயசுலேருந்தே ஓப்பனாக சொல்லிடுவேன், ஆஹா என் ஹஸ்பண்ட் இப்படி இருப்பாங்க, என் ஹஸ்பண்ட் அப்படி இருப்பாங்க, அப்படி சொல்லும் போது எல்லாமே கூட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்துச்சு. ஆனால் லிட்டரலி ஐ எம் லிவிங். ஸோ எஸ், அண்ட் இன்னொரு முக்கியமான கமெண்ட் என்னென்னா உங்களை பற்றி வர்றது என்னென்னா, நீங்கள் வந்து ஸ்ரீ அவங்களுடைய கரியர் கூட ஷிஃப்ட் ஆகிட்டீங்க, அவங்களுக்கு சப்போர்ட், இன்ஃபேக்ட் த குட் திங் தான் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறது. பட் என்னென்னா நீங்கள் தனியாக உங்களுடைய ட்ரீம்ஸை பர்சியூ பண்ணாமல் இவங்க கூட இருந்துட்டு இவங்களுடைய ஒர்க்லேயே இருக்கிறனால அவுட் ஷைன் பண்ணாமல் இவங்க கூட இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட். ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? நிறைய ஹேட்ரட் இதுலேயுமே இருக்குது. ஸோ ஹவு டு யூ see that? இல்லை, எல்லாருக்குமே ஒரு வகையில் இப்போது கரியர் அமையிறது வந்து நேச்சுரலாக அமைஞ்சிடாது இல்லையா, ஏதோ ஒரு மிராக்கிள் நடந்து தானே அமையும். ஸோ அந்த மிராக்கிள் தான் இந்த மிராக்கிளாக நான் பார்க்குறேன். ஏன்னா நான் ஸ்ரீயை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோகிராஃபராக, ஒரு ஆஸ்பைரிங் ஃபோட்டோகிராஃபராக, வீடியோகிராஃபராக அந்த மாதிரி தான் இருந்தேன். ஸோ ஸ்ரீயை பார்த்ததுக்கப்புறம் அதை எனக்கு டெவலப் பண்ணுறதுக்கு சான்சஸ் கிடைச்சது. ஸோ அப்படி நான் என்னோட கரியர் தான் நான் அப்போ டெவலப் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஸ்ரீ ஸ்ட்ரகிள் பண்ணுறதை பார்த்தேன். அவளோட நார்மலாக அவளோட இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது எப்படி இந்த அளவுக்கு இருக்குது, நிறைய அவள் மிஸ் பண்ணுறதை பார்த்தேன். ஸோ அப்போ எனக்கு தெரிஞ்ச நாலேஜை கொஞ்சம் கொஞ்சமாக இன்புட் பண்ண ஆரம்பித்தேன். சரி, ரிப்ளை பண்ணுறது, ப்ரௌச்சர்ஸ் க்ரியேட் பண்ணுறது, கொட்டேஷன்ஸ் கொடுக்குறது, அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி அது 2 பேருமே சேர்ந்து பண்ணுற ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால மேபி ஸ்ரீ அதுக்கு முன்னாடியே ஃபேமஸாக இருக்கிற அதில் இருக்கிறனால அது அந்த மாதிரி வெளியில் பார்க்கும்போது தெரியுது. ஸோ அதை வெளியில் அவங்க மற்றவங்க பேசும்போது அது எனக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியல, அது ஒரு விஷயமாவே இல்லை. இதுல ஆக்சுவலி பெரிய பிளஸ் என்னன்னா, வெளியில 1000 விஷயம் பேசுறாங்க, உங்களை பத்தி தான் பேசுறாங்க, ஆனா உங்களுக்கு ஒண்ணுமே இல்ல. அட பேசுங்கப்பா. எனக்கு ஆனா எனக்கு என்ன பேசுறப்ப எனக்கு வந்து 1% கூட எங்கேயுமே பெயினே இருக்காது. இவர் அந்த மாதிரி கமெண்ட் சொல்லும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் அழுந்து கூட இருக்கேன். அது மேபி இப்போ சொல்றது வந்து வீக் பாயிண்டா எடுத்துக்கிட்டு மறுபடியும் அதை பண்றாங்களான்னு தெரியல. ஆனா எப்படிடா அதாவது ஒரு மேல் இந்த மாதிரி கிடைக்கிறதே வந்து கஷ்டம். ஒரு நல்லா இருக்கிற பர்சனை வந்து பேசி வந்து ஒரு சண்டை உண்டாக்கணும், நீ வந்து எதுக்கு இப்படி பண்ற, ஒரு வேலையுமே இல்லாம வீட்டுல உட்காந்துட்டு இருப்பாங்களா, அவங்க தான் இந்த மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. எனக்கு அந்த லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா வரவங்க, பிஸியா இருக்கிறவங்க, அவங்களுக்குலாம் இதுக்கு நேரமும் இருக்காது, இந்த மாதிரி தாட்ஸும் அவங்களுக்கு வராது. வெட்டியா உட்காந்துதான் ஏதாவது வரோம் இல்லையா. ஸோ நம்ம வெட்டியா இல்லைன்றதை வந்து அவங்களுக்கு ரிப்ளை பண்ணாம தான் நம்ம காட்ட முடியும். அதனால நம்ம அப்படியே போயிட்டே இருக்கோம். ஃபர்ஸ்ட் எல்லாமே எனக்கு கோவம் வந்து நான் ஏதாவது பதில் சொல்லிட்டு தான் இருந்தேன். அப்போ இவர் என்ன சொன்னாருன்னா, நிஜமாலும் நீ அந்த அளவுக்கு அவங்க வர்த்தான்னு நீ நினச்சிப்பாரு, ஒய் ஆர் யூ கிவிங் ரிப்ளை, ஸோ இதெல்லாம் தேவையில்ல, உனக்கு தெரியும் எனக்கு தெரியும் வாட் வி ஆர், நம்ம தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு தெரியும், இல்லை இந்த ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ்க்கு நம்ம வந்து இதெல்லாம் சொல்லணும் புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம ஜேர்னியை எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னுட்டு. ஆனால் உண்மையாக சொல்லணும்னா என்னோட கெரியரில் அந்த முதல் பாகம் எப்படி எங்கள் அப்பாவுக்கு அவ்வளோ பங்கீடு இருந்ததோ, 2வது பாகம் இவருக்கு அவ்வளோ பங்கீடு இருக்கு. இந்த ஒரு மென் நமக்கு இருக்காங்க, நான் என்ன பண்ணாலும் அதுக்கு ஒரு சப்போர்ட், பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம், நான் நிற்கிறேன்ற அந்த ஒரு வார்த்தை தான் என்னை இந்த மாதிரி யோசிக்க வைக்கிறதே. அடுத்த பிஸ்னஸ் இதில் இன்வெஸ்ட் பண்ணுவோம், இப்படி பண்ணலாம், அந்த மாதிரியான தைரியத்தை வந்து கொடுக்கறதே அந்த ஒரு சோல் தான். அதனால வந்துட்டு ஐ எம் ஃபாரெவர் கிரேட்ஃபுல் ஃபார் மை ஹஸ்பண்ட். வெரி ஸ்வீட். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசும்போது சொன்னீங்க, அப்பா என் லைஃப்ல வந்து ரொம்ப முக்கியம், அப்பா பண்ண ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு என்ன இந்த இடத்துல வச்சிருக்கு அப்படின்னு. அண்ட் அதே மாதிரி உங்களுடைய ஹஸ்பண்ட், மென் இன் யோர் லைஃப் ஆர் ஸோ
I think you are blessed with good men in your life. வெரி ட்ரூ. நான் என்னோட உமன்ஸ் டே போஸ்ட்டில் இந்த வருஷம் இல்லை போன வருஷமும் நான் நினைக்கிறேன் அப்போ போடுறது என் லைஃப்பில் ரொம்ப ஒரு கேர்ளுக்கு முக்கியமான 2 மென் ரோல் அதுதான். ஒரு ஃபாதர், பிஃபோர் மேரேஜ் ஃபாதர், ஆஃப்டர் மேரேஜ் ஹஸ்பண்ட். அது 2மே ப்ளஸ் ஆயிடுச்சுன்னா அது ஏன்னா எல்லாருமே என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு என்ன சொன்னாங்க, உங்கள் அப்பா உனக்கு இவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க, நீ என்ன நினைக்கிறியோ பண்ணுற, ஆனால் உன் ஹஸ்பண்ட் வந்து உன்னை நல்லா வச்சு வாங்க போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து எதுக்குடா நீங்களாம் இந்த மாதிரி பேசுகிறீங்க? அப்போ நான் எங்கள் அப்பாட்ட சொன்னேன், என்ன ஏன் இவ்வளோ மாதிரி வெஞ்சன்ஸ் மாதிரி பேசுகிறாங்கப்பா அப்படின்னு நான் சொல்லும்போது, அதெல்லாம் நடக்காது, நீ ஏன் இது பண்ணுற, அதெல்லாம் விடு, உனக்கு ஏற்ற மாதிரி தான் இருப்பாங்க எல்லாமே அப்படின்னு அவரும் எனக்கு சொன்னார். ஆனால் எங்கள் அப்பா கூட சில விஷயங்கள்ல என்னை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவார் உண்மையாக. ஏன்னா என் ஹஸ்பண்ட் அப்படி எனக்கு எல்லாருக்குமே சப்போர்ட்டாக தான் இருக்கும். அதாவது நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, இல்லை அவன் சொல்கிறதெல்லாம் இவன் கேட்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, தட் இஸ் கால் லவ், நத்திங். அதுக்கு வந்து ஒரு இதுவே இல்லை, அதுக்கு பர்பஸே கிடையாது. அவருக்கு என் மேலே உள்ள ஃபுல் லவ் மட்டும்தான் அது காரணம். வெரி வெரி ஸ்வீட். திருஷ்டி சுற்றி போட்டுக்கோங்க உங்கள் 2 பேருக்குமே. வெரி வெரி நைஸ். Mad Rapid, India's finest audio wearable brand. Starting at 999.